ராம் சீதா சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம ராம் வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க சீதா கிட்ட. சீதா ஏன் இப்படி தொந்தரவாகவே இருக்க? நான் சொன்னது எதுவும் கேட்க மாட்டியா? நீ அவசரப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருக்கேன், நீ தப்பு பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன்மையாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராம், பாஸ் நீங்கள் ஐபிஎஸ் அதிகாரி ஆனதே தப்பு பாஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நேரடியாக நெத்தியடியாக, சாரி சார், நீங்கள் ஐபிஎஸ் அதிகாரி ஆனதே தப்பு அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற? நான் உன் பாஸாக தான் வந்திருக்கேன், நீங்கள் என் பாஸாக வந்திருக்கலாம். சாரி சார், நான் உங்களை சாருன்னு தான் கூப்பிட முடியும். ஏன்னா உங்கள் கண்ணோட்டம் தப்பு. சித்தி மேலே வச்சுருக்க அதிகமான பாசம் என்னை வந்து உள்ளே வந்து தள்ளிடுச்சு. நீங்கள் சித்தி யாருங்கிற விஷயத்த கூட இப்போ கூட நீங்கள் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. உங்கள் சித்தி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இதையெல்லாம் நான் சொல்லணுன்னா எப்பயோ உங்களை இந்த வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போயிருப்பேன். ஆனால் எதுவுமே சொல்லாமல் தான் இருந்தேன். ஆனால் என்னையே சந்தேகப்பட்டீங்களே. நீங்கள் ஆசைப்பட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஐபிஎஸ் அதிகாரியாக உங்களை ஆக்க சொன்னேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆனீங்க. ஆனதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? இந்த கேஸை எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிக்க உங்களுக்கு தெரில. நீங்கள் கோவப்பட்டு உண்மையான குற்றவாளியை தள்ளுவீங்கன்னு பார்த்தா என்ன வந்து உள்ளே வந்து வச்சுருக்கீங்க. நீங்கள் கண்டுபிடிக்காத நியாயத்தை நான் கண்டுபிடிச்சி காட்டுறேன். நான் யாருன்னு கூடிய சீக்கிரத்தில் வந்து நிரூபித்து காட்டுறேங்கிற மாதிரி சீதா அதடி மாதம் வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ராம் மட்டும் கோச்சிட்டு போகிறாங்க. அந்த 2 கைதிகளும் திருப்பி வந்து உள்ளே வந்து போகிறாங்க. போனதுக்கப்புறம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. என்ன கேஸு? ஒருத்தவங்களை அனுப்பிச்சி வச்சுட்டேன்னா, அதுவும் கையில் இருக்கிற நீளமான பொருளை வச்சு அப்படின்னு சொல்லி நடந்தெல்லாம் சொன்னோன்னே அவங்க பேரதிர்ச்சியாக வந்து நின்று உட்காந்துடுறாங்க. ஐயோ, இவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க போல இருக்குது, நம்ம தேவையில்லாமல் உங்களை அடிச்சிட்டோம் போல இருக்குது, எதுவும் கோவங்கவும் பற்றாதமா, நாங்கள் மட்டும் நிம்மதியாக அந்த மூலையில் வந்து சத்தமே இல்லாமல் இருந்துக்கிறோங்கிற மாதிரி அவங்க வந்து பயப்படுறாங்க. கல்பனா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அர்ச்சனா வந்தோன்னே கல்பனா பார்த்தோன்னு பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து செல்வி வந்து கேட்குறாங்க. நான் எப்படி மகாவை பத்திரமா அனுப்பிச்சி வச்சிட்டேன் பார்த்தியா? என்னை வீட்டை விட்டு துரத்தினா இல்லை, அதனால தான் மகாவுக்கு இப்பேற்பட்ட ஒரு முடிவு வந்து வந்திருக்கு. இது எனக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கல்பனாவும் அர்ச்சனாவும், நீ எதுக்கு வீட்டுக்கு வந்த? நீ பணம் கொடுத்துருந்தா நான் ஏன் வரப்போகிறேன்? நீ மட்டும் இப்போ பணத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கேன், அப்புறம் அவ்வளோதான். ஃப்ராடு என்னடி நினச்சிட்டு இருக்க? அவங்க ஒன்றையும் சேர்த்து எதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? அச்சச்சோ, நான் 2 நாள் கழிச்சு அனுப்பிச்சிடுறேன்னா? ஏய், என்னடி நினச்சிட்டு இருக்க? இப்போ பணத்தை வாங்காமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். அது நான் போனதுக்கப்புறமும் எனக்கு பணம் வரலன்னு வச்சுக்கங்க, உன் கதை கந்தலாயிடும். இந்த வீட்டில் மகாக்கு அப்புறம் எல்லாமே நீ தான். பணத்தை வந்து அனுப்பாமல் என்னை ஏமாற்ற பார்க்குறியா? ஏய், உன்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்தில் இது 1/2% கூட இல்லை. அப்படி இருக்கும்போது உனக்கு கம்பீரத்தையும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க? இன்னொன்று நினச்சிக்க, என்னால் மகாவையே அனுப்ப முடிஞ்சிச்சு, நீ எல்லாம் எனக்கு ஏமாத்துறோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்பா ஒன்றும் பண்ணிடாத தாயே, இதுக்கு தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லி டக்குன்னு வந்து பேமெண்ட் வந்து அனுப்பிச்சிடுறாங்க. இதை வாங்குறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல உன்னை சுபாஷ் வந்து வந்துடுறாங்க. ஒரு வேளை கேட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லி கல்பனா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல வேலை எதுவும் கேட்கல. செல்வி இது எல்லாம் கேட்டோம், என்னது அரசல் புரசலாக வந்து இருக்கே, இவங்க வேறு ஏதோ தான் ஒரு விஷயத்த வந்து சொல்ல வராங்க, ஆனால் என்ன ஏதுன்னு புரியலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம செல்வி சுபாஷ் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா நல்லா இருக்கியா? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க போல இருக்குது. ஆமாம்மா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். மகா போனத விஷயத்தை நினச்சி தான் பயமாக இருக்குது. யார் வந்து அனுப்பிச்சி வச்சது மகாவை? சீதாவை தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா சீதா தான், டெஃபினெட்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேட்டு நம்ம இங்கே இருந்தால் நம்ம வாயிலே வந்து உண்மையெல்லாம் வாங்க வச்சுருவாங்க. நம்ம யார்ட்டையும் பேசாமல் இருக்க தான் நல்லது. சரி, அக்காவுக்கு தங்கச்சிக்குள்ளே 1000 விஷயம் இருக்கும், நான் மட்டும் போகிறேன், இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு சுபாஷ் மட்டும் ரூம்குள்ளே வந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் செல்வி வந்து என்னமோ பேசுகிறாங்கன்னு தெரியுது. என்னது முழுசாக எதுவும் கேட்க முடியலனாலும் தப்பாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்த முதல்ல எல்லாத்தையும் சொல்லுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் ரூமில் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அர்ச்சனாவும் நம்ம கல்பனாவும். வெளியில் வந்து மீரா வந்துடுறாங்க. எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது சீதாவை நினச்சா. சீதா இன்னும் எத்தனை வருஷம் வந்து உள்ளே இருப்பாங்க? என்னது வருஷமா? எத்தனை நாள்னு சொல்லு. இன்னும் ஒரு 2-3 நாளில் ஜாமீன் கிடச்சிடும். ஜாமீன் கிடச்சோன்னா வெளில வந்தால் குற்றவாளியை கண்டுபிடிச்சி உண்மையான குற்றவாளியை வந்து உள்ளே தள்ளிடுவா. மேடம் பண்ணிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல மீரா கிட்ட நம்ம செல்வி, நீ எதுக்கும் கவலைப்படாத, சீதா வந்து சாய்ச்சி காட்டுவாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. நம்ம மீரா இதை கேட்டோன்னு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படியே நடந்ததெல்லாம் நடந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஆனால் நடந்ததை மாற்ற முடியுமா? கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல மீரா ரொம்ப சோகமாக வந்து செல்வி வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த பாட்டு. இதை கேட்டோன்னே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராம்லேருந்து எல்லாரும், சீதா இருந்தால் எப்படி எல்லாம் சந்தோஷமாக அந்த வீடு இருந்திருக்கும், ஆனால் சீதா இல்லாத நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சீதா ஒரு பக்கம் ஜெயிலில் இருக்கிறப்ப நைட் டயத்தில் ராமும் சீதாவும் அந்த வீட்டுக்குள்ளே ரொமான்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டது, எனக்கு தோளுக்கு தோளாக நின்னீங்க பாஸ், ஆனால் இப்போ என்னையே வந்து உள்ளே தள்ளுற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் யார் பாஸ்? நீங்கள் உண்மையிலே வந்து என்னை உள்ளே தள்ளுனீங்களா? இல்லை உங்கள் சித்திக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னா என்னை வந்து பிடிச்சி உள்ளே தள்ளினீங்களா? நம்பிக்கை நியாயம் பேசுகிறீங்க, ஆனால் நம்ம எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம்,
அதையெல்லாம் சட்டுன்னு ஒரு செகண்ட்லேயே வந்து பொய்ன்னு ஆக்கிட்டீங்களே பாஸ், இதை நான் உங்ககிட்டேருந்து எதிரியே பார்க்கலங்கிற மாதிரி சீதா வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடிஞ்சிருது. சீதாவுக்கு வந்து ஜாமீன் கிடச்சணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அர்ச்சனாவும் கல்பனாவும். கிடச்சணுன்னு தான் வந்து சுபாஷ் வந்து சொல்கிறாங்க. நான் வெளியில் தான் இருக்கேன், உள்ளே போவே இல்லை, உள்ளே போனால் தானே தெரியும்னு சொல்லும்போது கிடச்சிரும்னு சொல்கிறாங்க. என்ன ஏதுன்னு தெரில, நீ கொஞ்சம் உஷாராயிரு, சீதா எப்படி இருந்தாலும் வெளியில் வந்தால் வரலன்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பேச்ச ஆரம்பிக்கவங்க மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் சீதா வந்து வந்துட்டதை அப்படியே சுபாஷ் வந்து சொல்லிடுறாங்க. சீதா வந்துட்டானா நிச்சயம் அந்த கேஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவா. அவள் தான் தப்பு பண்ணிட்டாளே, ஏய் இது அவளுக்கு தெரியும்ல, அவள் தப்பு பண்ணாலா இல்லையான்னு. ஆமாம் அவளுக்கு தெரியும், அவள் தான் தப்பு பண்ணலையா. இந்த கேஸை வந்து அப்படியே விட்டுட்டு அவள் என்ன அப்படியே வாங்கிடுவாளா எல்லாத்தையும், கையறலேருந்து எல்லாத்தையும் உள்ளே போனதுக்கப்புறம். அதெல்லாம் பண்ண மாட்டா. நிச்சயம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பா. இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டானா மிகப்பெரிய ஆப்பாயிடும், பார்த்து நடந்துக்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அர்ச்சனா. ஒரு பக்கம் சீதா வந்து வெளில வந்துட்டாங்க. ரொம்ப சூப்பர் மேடம், நீங்கள் வெளில வந்துட்டீங்க. அடுத்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடலாம். 15 நாள் வந்து ஜாமீன் வந்து கிடச்சிருக்கு. இந்த 15 நாள் எனக்கு போதும். இந்த அவகாசத்துக்குள்ளேயே நான் உண்மையான குற்றவாளி யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்தது பயங்கரமாக வந்து விசாரணை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம சீதா. வேறு லெவலில் இருக்க போதுன்னே சொல்லலாம். ராம் வந்து எதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க சீதாவை. அதே மாதிரி சீதா ராமை பார்க்குறாங்க. சரி நம்மலாம் போகலாம், சீதா வந்து எப்போதும் பாசம் வந்து மன்னிச்சிருவா, இதான் தெரிஞ்ச விஷயமாச்சேன்னு சொல்லி இவங்க எல்லாரும் வந்து ஒரு காரில் வந்து ஏறிட்டாங்க. உண்மையான குற்றவாளியை வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி சுபாஷ் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவனை அடித்து தோலை உரிக்கணும், அவனை முதல்ல அனுப்பிச்சி வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனுப்பிச்சி வச்சு என்னடா பிரயோஜனம், அவனுக்கு நிரந்தரமாக வந்து உள்ளே வந்து சாப்பாடு வந்து வாங்கி தந்துடணும். அப்படி பண்ணாதான் சீதா வந்து நிம்மதியாக வந்து வெளியில் வந்து வர முடியும். சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிப்பாட்டி 15 வருஷம் 16 வருஷம் அவனை உள்ளே வந்து தள்ளலை. என் பேர் சேதுராமனே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. என் மருமகளையும் என் பொண்டாட்டியும் கஷ்டப்படுத்திட்டான்ல, நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க நம்ம சேதுராமன். நான் வந்து பாஸ் கூட வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. உங்கள் மேலே எனக்கு கோவமும் மன வருத்தமும் கிடையாது, தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க பாஸ் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா சீதா மூஞ்சிலேன்மேட்டு நான் எப்படி முடிக்க போகிறேன். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆதாரத்தெல்லாம் சொன்னதை கேட்டால் எனக்கு என்னமோ சீதா வந்து தப்பு பண்ணலைங்கிற மாதிரி தான் தோணுதுன்னு ராம் வந்து இப்போ தான் வந்து உணர்றாங்க அவங்க செஞ்ச தப்பெல்லாம். ராம் வந்து சீதா கிட்ட வந்து நிச்சயம் பேசுவாங்க. நீ உண்மையிலேயே பண்ணலனா யார் பண்ணது, நீங்கள் என்னை நம்பாமல் என் மேலேயே வந்து புகார் வந்து கொடுத்துட்டீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, உண்மையான குற்றவாளி வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் என் கண் பார்வையிலேருந்து உண்மையான குற்றவாளி வந்து மிஸ்ஸே ஆகாதுங்கிற மாதிரி சீதா வந்து மாஸ் பண்ணிட்டு வண்டியில் வந்து ஏறுறாங்க. நான் என்ன பண்ணோம், நான் வந்து தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கல்பனா வந்து பேசுகிறாங்க. நான் எப்போதும் சிங்கிள் தான், அப்படி இருக்க சூழ்நிலை நான் எங்கே வேணாலும் சட்டாக வந்து பறந்துடுவேன். நான் சட்டு சட்டுன்னு இடத்த மாற்றேன், உன்னால் மாற்ற முடியாது. இப்போ என்ன பண்ணும், சீதா வந்து இந்த வீட்டில் தங்க விடாமல் நீ வந்து ராஜசேகர் வீட்டுக்கு வந்து அடித்து துரத்திடு. அப்படி இருந்தால் தான் இந்த வீட்டோட சப்போர்ட் இருக்காது. சப்போர்ட் இல்லைனா நிச்சயம் வந்து சீதா வந்து அவளால் எந்த உண்மையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த சீதா அந்த வீட்டுக்குள்ளேயே வர விடக்கூடாது. நான் சொன்னால் கேட்பாளா, மகாலட்சுமி சொன்னாலே கேட்க மாட்டா. இப்போ நீ தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, மகாலட்சுமியோட அங்கீகாரம் எல்லாமே உன்ட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அழுது அடம் பண்ணி கெத்தா கம்பீரமாக என்ன வேணான்னு பேசு, ஆனால் சீதா தான் குற்றம் பண்ணியிருக்கான்னு சொல்லி எல்லாருமே நம்புகிறோம். அதுக்கேற்ற மாதிரி உன்னோட நடிப்பு இருக்கணுங்கிற மாதிரி தான் கல்பனா வந்து பேசுகிறாங்க. சீதா வந்து மாதம் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. கல்பனா வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல. நீ நான் சொன்ன மாதிரியே பண்ணிடு, இல்லாட்டி உனக்கு மிகப்பெரிய ஆப்பாயிடுன்னு சொல்லிட்டு கல்பனா மட்டுக்கும் போயிட்டாங்க. சீதா வரதுக்கு முன்னாடி சீதா முன்னாடி அர்ச்சனா நிற்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அதடி மாதம் அமைச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.